அடுத்தது வந்து வெயிட் லாஸ் பத்தி கேட்டிருந்தாரு. வெயிட் லாஸ் இப்போ வந்து நமக்கு முதல்ல லிங்க முதிரை செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய முதிரை செய்ய வேண்டும். இந்த சூரிய முதிரை செஞ்சுட்டு லிங்க முதிரை செய்யணும், அடுத்தது சூரிய முதிரை செய்யணும். அதற்கு அடுத்தது அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்குள்ள முதிரையை மூன்றாவதாக செய்யணும். அது அவங்களுடைய பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அதனால பொதுவான முதிரைகள் லிங்க முதிரையும் சூரிய முதிரையும், இதை 2 செஞ்சுட்டு வந்தாலே 1 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ உங்க உடம்புல வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். நிச்சயமா வெயிட் குறைஞ்சிருக்கோ இல்லையோ அந்த தோற்ற பொலிவுல வந்து ஒரு மாற்றங்கள் வரும். அங்கங்க சதை தொங்குறது இதெல்லாம் குறைஞ்சிரும். கண்ட்ரோல் பண்ண முடியும். நீர்ச்சத்து உடம்புல இருக்கிறது அளவுக்கு அதிகமான நீர்ச்சத்தானது வெளியில தொங்கும், அது சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்லணும், காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சா நல்லதுன்னு நினைச்சு எல்லாம் 1.5 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. அது தவறான விஷயம். காலையில நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா முதல்ல முடி கொட்டும், அடுத்தது கண்ணு பிரச்சனை வரும், ஸ்கின் பிரச்சனை வரும். இப்படி தொடர்ந்து எல்லா நோய்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்துல வேணா ஒரு 10 நாளைக்கு மலச்சிக்கல் இல்லாத மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் மலச்சிக்கலும் வந்துடும். எனவே காலையில் வெறும் வயிற்றுல நிறைய தண்ணி குடிக்கிறது அப்படின்றது தவறான பழக்கம். சஹா டிவி ஆல்வேஸ் அப்லிஃப்டிங் விஷயங்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. மாஸ்டர் சஹநாதன் மற்றும் பல மாஸ்டர்களின் பேச்சுகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது சஹா டிவி. எங்களோட இணைந்து இந்த பயணத்தை தொடருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனும் ஆல் நோட்டிபிகேஷன்ஸும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை உங்களுடன் தெரிந்து கொள்ள.